ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சதுக்கு அப்புறமா, ஜிவி பிரகாஷோட அம்மா ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அத தொடர்ந்து இப்போ சைந்தவியும் ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொன்ன சில விஷயங்கள் தான் இப்போ வைரலா பார்க்கப்படுது. ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேருமே ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ணி கடந்த 2013ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேலும் 2020ல இவங்களுக்கு அன்வி அப்படின்ற கேர்ள் பேபி பொறந்திருந்துச்சு. இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிய போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சதுக்கு அப்புறமா மலேசியால நடந்த செலிப்ரேஷன் ஆஃப் த லைஃப் அப்படின்ற கான்செர்ட்ல ஜிவி பிரகாஷ் கூட சேர்ந்து சைந்தவி பாடியிருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகிற நிறைய சாங்க பாடியிருந்தாங்க. அதுலயும் ஸ்பெஷலா பிறை தேடும் இரவினிலை சாங்க பாடும்போது 2 பேருமே ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த சாங்க சைந்தவிக்காக டெடிகேட் பண்றேன் அப்படின்னும், சைந்தவியும் ஜிவி பிரகாஷ்காக தான் இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி விவாகரத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்த சில இன்டர்வியூஸ்ல பேசியிருப்பாங்க. மேலும் ஃபைனலா கான்செர்ட் முடியும் போது சைந்தவி ஜிவி பிரகாஷ்க்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. என் வாழ்க்கையிலேயே பெரிய ஹிட் கொடுத்தது ஜிவி சார் தான். அந்த மாதிரியான ஹிட்டான பாடல்களை என் வாழ்க்கையில கொடுத்ததுக்கு அவருக்கு என் நன்றியை நான் தெரிவிச்சுக் கொள்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா சைந்தவி பேசியிருந்தாங்க. அதே போல ஜிவி பிரகாஷும் சைந்தவிக்கு நன்றி சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இந்த கான்செர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சைந்தவி அண்ட் ஜி பிரகாஷ் 2 பேரும் ஏன் பிரியணும், திரும்ப ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பலருமே சொல்லிட்டு வந்தாங்க. இந்நிலையில ஜி பிரகாஷோட அம்மாவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் பையனும் சைந்தவியும் பிரிஞ்சது எனக்கு வருத்தமா இருக்கு. உண்மையிலேயே சைந்தவி ரொம்ப நல்ல பொண்ணு. அவள மாதிரி ஒரு பொண்ணு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சைந்தவி ஜிவி 2 பேரும் போன்ல பேசிட்டு தான் இருக்காங்க. என்னோட இஷ்டம் என்னன்னா சைந்தவி திரும்ப எங்க வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷோட அம்மா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சைந்தவி இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பாட்டு பாடி இந்த ஊர்ல எவ்வளவோ குழந்தைங்கள்லாம் தூங்குது. ஆனா என் பொண்ணுக்கு நான் பாட்டு பாடினாலே பிடிக்காது. அவளை தூங்க வைக்கிறதுக்காக நான் பாட்டு பாடுவேன். அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு பாடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவா. அந்த டைம்ல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலா பேசியிருந்தாங்க. அதே போல மலேசியால கான்செர்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஜிவி பிரகாஷ் ஸ்டேஜ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சைந்தவி தன்னோட மகளை ஜிவி பிரகாஷ் கிட்ட அனுப்பி வச்சிருப்பாங்க. தன்னோட அப்பா ஸ்டேஜ்ல பாட்டு பாடுறத பார்த்துட்டு செம ஜாலியா என்ஜாய் பண்ணி அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ கூட சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. மேலும் ஜிவி பிரகாஷோட அம்மா கொடுத்திருக்க இன்டர்வியூ வச்சு பார்க்கும்போது சைந்தவி அண்ட் ஜிவி 2 பேருமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.